தமிழகத்தில் தடையை மீறி அதிகாரிகளுக்கு லஞ்சம் அளித்து குட்கா பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டது தொடர்பாக டெல்லி சிபிஐ அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறார்கள். இந்த வழக்கின் கூடுதல் குற்றப்பத்திரிகையை சிபிஐ அதிகாரிகள் தாக்கல் செய்தனர். இதனையடுத்து நீதிபதி வழக்கில் கூடுதல் குற்றப்பத்திரிகை தற்பொழுது தாக்கல் செய்யப்பட்டு புதிதாக குற்றம் சாட்டப்பட்டவர்கள் வழக்கில் சேர்க்கப்பட்டுள்ளதால் அனைவருக்கும் சம்மன் அனுப்புவதாகவும் அவர்கள் அனைவரும் செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி நேரில் ஆஜராக வேண்டும் எனவும் உத்தரவிட்டார். இலங்கை கடற்படை படகு மோதியதில் ராமேஸ்வரம் மீனவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த நிலையில் கச்சத்தீவை மீட்டெடுத்தால்தான் தமிழக மீனவர்களின் எதிர்காலம் பாதுகாக்கப்படும் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் தெரிவித்தார். நம்பகத்தன்மையற்ற நீட் தேர்வை மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும் என பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட இடங்களை காங்கிரஸ் கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி ஆகியோர் பார்வையிட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கூறி வருகின்றனர். இந்த நிலையில் 100க்கும் மேற்பட்ட வீடுகள் கட்டிக் கொடுக்கப்படும் என ராகுல் காந்தி உறுதியளித்துள்ளார். இந்தியாவிலிருந்து இஸ்ரேலின் டெல்லவிவ் நகருக்கு செல்லும் விமானங்கள் மற்றும் டெல்லவிவ் நகரிலிருந்து இந்தியாவிற்கு வரும் விமானங்கள் அனைத்தும் வரும் 8ஆம் தேதி வரை ரத்து செய்யப்படுகிறது என ஏர் இந்தியா நிறுவனம் அறிவித்துள்ளது. ஈரானில் ஹமாஸ் தலைவர் கொல்லப்பட்டதால் அசாதாரண சூழ்நிலை ஏற்பட்டு உள்ளதால் இந்த முடிவை எடுத்துள்ளது. வயநாடு நிலச்சரிவில் 300க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் 2 பள்ளிகளைச் சேர்ந்த 27 மாணவர்கள் பலியான தகவல் வெளியாகியுள்ளது. இன்னும் 23 மாணவர்களை காணவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. இன்டெல் நிறுவனம் 15,000 பேரை பணி நீக்கம் செய்யப்போவதாக அறிவித்துள்ளது. இதன் காரணமாக சுமார் 8.28 லட்சம் கோடி ரூபாய் சேமிக்க முடியும் என கூறப்படுகிறது. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் 2 பதக்கங்கள் வென்ற மனு பாக்கரை 40 பிராண்டுகள் அணுகுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. 20 லட்சம் ரூபாய் முதல் கோடிகளில் பணம் கொடுக்கவும் தயாராக இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது.